ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் அதலக்காயை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த அதலக்காயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்காது, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும். குறிப்பாக தூத்துக்குடி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். மழைக்காலத்தில் இதோட விளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அதலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அதலக்காயில் 2 பக்கமும் இருக்கிற இந்த காம்பை கட் பண்ணிடலாம். அதலக்காவை இந்த மாதிரி கழுவி காம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். அதலங்காயையும் உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா குலுக்கியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதலக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. குறிப்பாக இது சுகர் உள்ளவங்களுக்கு சுகரை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அதலக்காய் வச்சு இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ஹாட் வாட்டரை இதுக்கு மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இதே மீடியம் ஃப்ளேமில் இப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே உள்ளே ஆட் பண்ண வேண்டாம். அப்படி மேலே வைக்கிற தண்ணி மட்டும்தான். அதலக்காயிலேருந்து வர தண்ணியும் உப்புலேருந்து வர பிரிகிற அந்த தண்ணியும் சேர்த்து தான் அந்த அதலக்காவை நல்லா வேக வைக்க போகுது. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த தண்ணி எடுத்து கீழே வச்சுட்டு இந்த பாத்திரத்தை குலுக்கி விடணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நான் குலுக்கி காட்டுறேன். மஞ்சக்காமால உள்ளவங்களுக்கும் அப்புறமா உடல் எரிச்சல் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கும் இந்த அதலக்காய் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. இந்த அதலங்காயில் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குலுக்கி விட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேக வச்சு எடுத்துக்கணும். குடல் புழுக்களை நல்லா அழிச்சிரும். இப்போ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த ஹாட் வாட்டர் வச்சுருந்த பாத்திரத்தையும் தூக்கி மேலே வச்சிடுறேன். ஃப்ளேம் அதே மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நான் இதை எடுத்து வச்சுட்டு குலுக்கிட்டு மறுபடியும் அப்படியே வைக்க போகிறேன். நல்லா அதுலேருந்து ஆவி வர்றது உங்களுக்கு தெரியுதா? நல்லா ஆவி வந்துட்டுருக்கு. அடி பிடிச்சிருமோ இல்லைனா கருகிருமோ அந்த மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எதுவுமே ஆகாது. அதலக்காயிலேருந்தும் உப்புலேருந்தும் அழகாக தண்ணி பிரிஞ்சு அந்த அதலக்காய் அழகாக வெந்து உப்பு நல்லா அதலக்காயில் சேர்ந்து சூப்பராக இருக்கும். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி குலுக்கி மூடி வச்சு இந்த மாதிரி தண்ணி வச்சு வைக்கணும். 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ளே இருக்கிற அதலக்காய் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா ப்ரௌனிஷாக வெந்து இருக்கும். அப்புறமா நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன். நம்ம போட்ட அதலக்காய்லாம் நல்லா சுருங்கி உப்பு நல்லா பிடிச்சி நல்லா வெந்து இருக்குது. இதை இப்படியே கூட ரசம் சாதம் வச்சு கூட சாப்பிட்லாம். இப்படியே சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி சாப்பிட்டு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா இதை தாளித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்படி தாளிக்கிறதுன்னு இப்போ காட்டுறேன். இந்த அதலக்காவை தாளிக்கிறதுக்காக ஒரு 25 கிராம் அளவு நிலக்கடலை எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 10 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குக்கிங் ஆயில். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கடுகு உளுந்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. வச்சுருந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அப்புறமா சால்ட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு போதும். ஆல்ரெடி நம்ம அதலக்காயில் போட்டு தான் வேக வச்சோம். அதனால் இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போட்டு இந்த சின்ன வெங்காயம் வேக வைக்கலாம். இப்போது அதலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மிளகாய் பவுடரையும் மஞ்சள் பொடியையும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக வறுத்த நிலக்கடலையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டான அதலக்காய் பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.